இன்றைக்கி இந்த சுவையான ஆம்லெட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு 5 எக்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பேனில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆம்லெட்க்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதக்கின வெங்காயத்தை இந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் அது மாதிரி சின்ன சின்ன ஆம்லெட்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பேன் வச்சுருக்கேன். அது கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு பொரிஞ்சோடனே இந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு உண்டான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைன்னா இதை டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரைஸ்க்கு ஒரு சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டா சிம்பிள் டிஷ். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா அழிய வதங்கினோடனே நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம இந்த ஆம்லெட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஆம்லெட் அதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விட்டுக்கோங்க. குறைச்சி ஒரு 7 மினிட்ஸில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிளகா வாசனை எல்லாம் போயிடும். ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.